ஆனால் அவன் அந்த ஆவி போகாது. அப்படி அவன் உள்ளுக்கு பாவத்தை வைத்து கொண்டிருந்தார். அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்குது. அவன் சொல்ல, இதுதான் என் பாவம், ஆமாம் இதை நான் செஞ்சேன், அதை அறிக்கைட்டு அவன் விட்டாதான் அந்த பிசாசம் போகும். எல்லாட்டையும் அந்த பசங்க சிரிக்கும், நீ பாவத்தை உள்ளுக்கு வச்சு நீனே விரட்டுறியா? ஏன்னா அந்த பாவத்தில் அந்த பாவம்ன்றது அவனுக்கு உணவு போல. அந்த பாவத்தில் தான் அவன் சாப்பிட்டு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த மனிதனோட வாழ்க்கையில். அப்போ அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவும் பாவத்தை கழுவார். அப்போ தான் அந்த பிசாசை விரட்ட முடியும். பாவத்தை வச்சுக்கிட்டு பிசாசை விரட்டிங்கன்னா அவன் சிரிப்பான். பிசாசுக்கு தெரியும் நீ ஒரு பொய்யன். இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள கன்னிகை ஸ்திரீ அவர் தேடுகின்றார். உண்மை உள்ளவர். ஏன்னா இயேசு அவர் உண்மை, அதுதான் அவர் தேடுகிறார். கரைத்திரை இல்லாதபடி பரிசுத்தமான உண்மை உள்ள ஸ்திரீ. அப்படி உங்களிடத்தில் பாவம் இருந்தால் இயேசு இடத்தில் போய் ஆண்டவரின் மன்னிப்பு கேட்டு அவர் உங்களை கழுவிடுவார். ஆனால் பாவத்தை நீங்கள் அது ஒரு வேலை போல செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதே உள்ளுக்கு இருந்தீங்கன்னா பெரிய அபாயத்தில் இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். அவரிடத்தில் உண்மையாக பேசுங்க, ஆண்டவர் இயேசுவே நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவர். அப்போ நீங்கள் யார்கிட்ட அந்த பாவம் செஞ்சீங்களோ அந்த இடத்துல சொல்லுங்க, ஐயா நீ மன்னிச்சிடுங்க, நான் அதை பண்ணிட்டேன். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தால் உங்களை கழுவிடுவார். அப்போது பிசாசை அப்பாலே போன்னு நீங்கள் விரட்டத்தோம், பிசாசை நான் போயே ஆகணும். அப்படி இயேசுக்கிட்டே நீங்கள் அப்படியே மாயஜாலம் போட்டு அப்படியே நடித்து அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நான் சொன்னால் ஐயோ அவங்க இன்னும் அவங்க காலில் விழுந்துருமே, அவங்க காலில் விழுந்தா என்ன ஆகிறது, எனக்கு அவமானம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க முடியாது. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். நீங்கள் வாயை திறந்து சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி அவமானம்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த அவமானம் ஒரு ஆவி. இயேசு கிறிஸ்து நாம அந்த அவமானத்தின் ஆவி நீங்கள் விரட்ட வேண்டியதாக இருக்கின்றது. பிசாசுகளை விரட்டப்ப விசுவாசிகளுக்கு வல்லமையை கொண்டு வரும். அப்படி ஒரு விசுவாசி பிசாசுக்கு விரட்டாமல் இருந்தா அவன் மீது விசுவாசி இல்லை. ஏன்னா அவன் தேவன் கொடுத்த வல்லமையை அதிகாரத்தை அவன் பயன்படுத்த மாட்டான். அவன் மேலே விசுவாசி இல்லை. நீங்கள் எப்படியம்மா நினச்சிக்கலாம், நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ விசுவாசி இல்லைன்ட்டு. அப்போ அது பிசாசுக்கு தெரியும் நீங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை செய்ய மாட்டீங்க. அப்போ பிசாசுன்னா அவன் திரும்ப திருடிக்கிட்டே இருப்பான். அப்புறம் 4-5 வருஷம் சென்றும் அதே வல்லமே இல்லை. பேர் கிறிஸ்துவம் ஆனால் வல்லமை இருக்காது. அப்புறம் இதுதான் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லி வேறு ட்ராமா போடுறது, பாட்டு பாடுறது, இந்த ஒரு ரீதியில் போயிட்டு அவன் நினச்சிட்டு நான் தேவனுக்கு என்னமோ செய்கின்றேன். ஆனால் தேவன் சொன்ன நீ பிசாசை விரட்டுவான்னு சொன்னேன், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் போனால் எப்படி வல்லமை வரும்? அப்போ நினச்சிங்க என்ன இயேசு என்னமோ இயேசு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, இயேசு ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு கடவுள் தான், அவரும் 1001 அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தேவனோட நாமத்தை தூஷித்திடாதீங்க. அவர் அப்போஸ்தலர்கிட்ட பேசலை, அவர் பாஸ்டர்கிட்ட பேசலை, அவர் நீங்கள் தீர்க்கதரிசி, நீங்கள் அப்போஸ்தல், நீங்கள் ரெவரண்ட், டாக்டர், பிஷப் இப்படி பேசலை. சாதாரண ஒரு விசுவாசி, என் நாமத்தை விசுவாசிக்கிறவன் அடையாளங்கள் என்னன்னா அவன் பிசாசுகள் விரட்டுவான். யார்கிட்டேருந்து பிசாசுகளை விரட்ட வேண்டும்? உங்களிடத்திலிருந்து, ஒவ்வொரு மனிதர்கிட்டருந்து அவன் பிசாசை விரட்ட. அப்போ அதுக்கு அங்கிட்டு பிறர்கிட்டருந்து பிசாசு விரட்டுறது உங்கள்கிட்ட விரட்ட வேண்டியது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என் நாமத்தில் பிசாசுகள் விரட்டு. யாரு? அந்த விசுவாசிகள். எங்கே? அவங்க உள்ளுக்கு இருந்து இருக்கிற எல்லா கிரிகைச்சும் பொல்லா அந்தகார வல்லமைகளை அவங்க விரட்ட வேண்டியதாக இருக்கின்றது. அதுக்கு அங்கிட்டு வெளியில் பிறருக்கு இன்னொரு சகோதரி இந்த பிசாசுபடி இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் விரட்ட முடியும். இந்த அதிகாரத்தை ஆண்டவர்கள் கொடுத்துட்டா நீங்கள் அதை பயன்படுத்தி ஆக வேண்டும். அதனால தான் தேவன் இயேசு சொன்னால் நீங்கள் உண்மையை என்ன செய்யுங்க, வல்லமையோடு தேவனோட வசனத்தை பிரசங்கித்து வல்லமையோடு நீங்கள் தேவனோட வார்த்தையை சொல்கின்றீங்க, பிசாசை விரட்டுறீங்க. வல்லமை தேவனோட வார்த்தை, கிறிஸ்துவுக்கு வல்லமையோடு தேவனோட வார்த்தையை நீ கொண்டு போறீங்க. இப்போ சும்மா போய்கிட்டு பேசிக்கிட்டு இல்லை, தேவனோட இயேசு கிறிஸ்து நாமத்தில் மக்கள் கட்டுண்ட மக்களை விடுதலை செய்கின்றீங்க. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எந்த விசுவாசியம் எந்த சீஷர்களும் எங்கேயும் போய் அவன் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். ஏன்னா தேவன் அவனுக்கு வல்லமை, அவன் செய்கிற காரணம் வல்லமையாக இருக்கணும். அப்போது உலகம் உங்களை காணும், இந்த மனுஷன் இவன் வல்லமையோடு வந்திருக்கான், இந்த மனுஷன் தேவ வல்லமை, இந்த மனுஷி தேவ வல்லமை பெற்றுக்கொண்டிருக்கார்.
அப்படி உலகம் உங்களை காணும், அப்படி உலகம் உங்களை பார்க்க வேண்டும். இல்லை இது என்ன இவன் கிறிஸ்துவன்னு சொல்லுகின்றான், நம்ம மாதிரி தானே இருக்கிறான், இப்படி என்ன வாழ்க்கை இது? விடுதலையோடு செடி சந்தோஷம் சமாதானம் உங்களுள்ள ஆளை செய்கிறது. இது உலகம் உங்களை காண வேண்டும். எல்லாரும் போயிட்டு என்ன பூனை பதுங்கிறது பாரு, புலி பதுங்கிறது போல இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கின்றது. இந்த ஒரு காரியமே மக்கள் உங்களிடத்துல வர பார்ப்பாங்க. ஏன்னா உங்கள்ட்ட வல்லம் இருக்கு. ஏன் அந்த வல்லம் இயேசு உங்கள்கிட்ட கொடுத்தார். உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் உங்களுக்கு காலிகை செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா மனுஷன் பார்க்கப்ப என்னடா வித்தியாசமா இருக்கின்றான், இவன் எதை குறித்தும் அவன் கவலைப்படுறதில்லை, தேவனோட வல்லமையோட நடத்தப்படுகிறான். இந்த காரியமே உலக மனிதன் உங்களிடத்தில் கொண்டு வரும். நீங்க போய் விசுவாசின்னு சொல்லிவிட்டு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இப்படி அது இப்படிலாம் சொல்லுதான். ஏன் அவங்கள கேட்கணும்? ஏன் நீங்க சொல்றது அவன் கேட்கணும்? ஏன் இயேசு நீங்க சொல்ற இயேசு அவன் கேட்கணும்? தேவையில்லையே. உங்களுக்கு 1001 பிரச்சனை இருந்துக்கிட்டு இன்னொரு போயிட்டு இன்னொரு குருடனுக்கு பாதை காட்டுறது போல. ஏன் எப்படி முடியாதே? நீங்க சொல்றீங்க நான் கிறிஸ்துவ பின்பற்றிருக்க போது என்னைய பின்பற்றுன்றீங்க. எப்படி உங்களை பின்பற்றுறது? உங்களுக்கு சமாதானம் இல்லை, உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, உங்களால் ஒன்றும் செய்ய முடியல, உங்கள் வாழ்க்கை கவலை உள்ளுக்கும் பிரச்சனை உள்ளுக்கு இருக்குது. ஏன் உங்களை ஃபாலோ பண்ணும்? என்னத்துக்கு உங்களை பின்தொடர்ந்து வரணும்? நீ என்ன செய்யணும்? தேவ வல்லமையோடு நடத்தப்பட வேண்டும். நீங்கள் பிசாசை விரட்ட வேண்டும். அப்போ அந்த மக்கள் பார்க்கப்ப தேவ வல்லமை இந்த மனுஷன் மத்தியில் கிரியை செய்கிறது. அப்போதான் எனக்கு அந்த வல்லமை வேணும்னு சொல்லி மற்றவங்க வருவாங்க. மக்களும் பிசாசை விரட்டுறதுக்கு அவங்களுக்கு வல்லமை வேணும்னு சொல்லி வருவாங்க. உங்களிடத்திலே இந்த வல்லமை இல்லாவிட்டால் நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, எப்படி கேட்பாங்க? வல்லமை இல்லையே. எப்படி உங்களுக்கு தெரியும் எந்த பிசாசை விரட்டுறது சொல்லி? எப்படி? இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டா, ஒரு பிசாசோட குணாதிசயங்கள் அது ஒரு மனுஷன் உள்ளுக்கு புகுந்து அந்த குணாதிசயங்களை வெளிப்பட காட்டும். எப்படின்னா ஒரு பயத்தின் ஆவி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு பயம் ஆள்கை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த குணாதிசயங்களை வெளியே காட்டும். அப்போ தெரியும் இந்த பிசாசு அந்த மனுஷனுக்கு குடி இருக்குதுன்னு சொல்லி. சில பார்த்தீங்கன்னா சில மனுஷனுக்கு கவலை அவங்க எனக்கு இந்த மாதிரி காரியம் செஞ்சுட்டாங்க, அவன் என்னை எந்த மாதிரி செஞ்சுட்டாங்க இப்படின்னு பார்த்துக்கிட்டு அவங்க கவலை ஆவி இருக்குது. கவலையோடு சேர்ந்து மன்னிய ஆவி இருக்குது. அது பார்த்துடலாம். இந்த கவலை ஆவி மன்னிய ஆவி அவங்க உள்ளுக்கு கிரிக்கிச்சு. அதனால தான் அவங்க மன்னிக்க முடியல. இன்னொன்று கவலையில் இருக்கிறாங்க. பிறர் அது செஞ்சிட்டாங்க இது செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அது உள்ளுக்கே இருக்கப்ப இந்த ஆவிகள் அவங்க உள்ளுக்கு இருக்குது என்று நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பூர்ண வாழ்க்கை கொடுக்க இருந்தார். அப்படி இந்த கவலை உள்ளுக்கும் இந்த மன்னிக்க முடியாமல் தனக்கு அந்த பிசாசு உள்ளுக்கு இருந்தால் எப்படி தேவன் கொடுக்கும் அந்த பூர்ண வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துக்கும் விருப்பம் இல்லை. அவர் தன் பிள்ளைகளுக்கு பூர்ணமான வாழ்க்கை கொடுக்கறதுக்கு அவர் தயார் இருக்கிறார். அதனால தான் அந்த வல்லமையை கொடுத்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதுன்னு சொன்னார். அப்படி கவலைப்பட்டீங்கன்னா பாவம். கவலைப்பட்டா நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் உண்மையில் உங்களிடத்தில் கேட்டால் இல்லை எனக்கு நான் சந்தோஷமாக இருக்க விருப்பப்படுறேன், நான் கவலைப்பட விருப்பப்படல, நான் சந்தோஷமாக கலிகூடு இருக்குது, இதுதான் உங்களுக்கு விருப்பம். ஆனால் உங்களால் முடியல. ஏன்னா இப்படிப்பட்ட மன்னியா ஆவியும் கவலையின் ஆவியும் உங்களை பிடித்து கட்டு உள்ளுக்கு வைத்திருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த பிசாசுகளை விரட்ட சொன்னார். அப்படி நீங்கள் விரட்டாவிட்டால் இந்த பிசாசுகள் உங்களை பிடித்து உங்கள் வாழ்க்கையை அணுவடுவா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுரும் உங்களை. அப்போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த கவலை நாவி அப்பாலை போன்னு கட்டளை இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டளையாக இருக்குது. மணி ஆமி இயேசு கிறிஸ்து நாமத்தை அப்பாலை போன்னு கட்டளையாக இருக்குது. அப்படினாலும் உங்களால் முடியாட்டியும் இன்னொரு சகோதரி கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க, எனக்கு இந்த சூழ்நிலை இருக்குது, என்னோடு சேர்ந்து இந்த காரியத்தை செய்யுங்க, என்னோடு சேர்ந்து இந்த பிசாசை விரட்டுங்க, என்னோடு சேர்ந்து இதை செய்யுங்கன்னு சொல்லப்ப நிச்சயமாக ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? இதோ உங்களுக்கு நான் புதிய கட்டளை கொடுக்குறேன், ஒருத்தர் நேசிங்கன்னு சொன்னார். இல்லாவிட்டால் ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு நீங்கள் சொல்லலாம் அந்த காரியத்தை.
ஏன்னா இயேசு கிறிஸ்து கட்டுன்ற விடுதலை செய்ய தான் அவர் வந்தார். நீங்கள் உங்களை ஒரு விசுவாசின்னு சொல்லிட்டு கோபத்திலும் கசப்பிலும் வெறுப்பிலும் இருந்தால் நீங்கள் கட்டுள்ளுக்கு கடக்கிறீங்க, நீங்கள் விடுதலை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கட்டுன்ற விடுதலை செய்ய வந்தார். நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிசாசுகளை விரட்ட வேண்டியதாக இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை இயேசு உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் நீங்கள் கட்டளை கொடுத்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்க நீங்கள் அதை நடத்த வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா நீங்கள் நினைச்சீங்க, உங்களுடைய இருதயமும் உங்களுடைய சிந்தையும் 2 வித்தியாசமான ஆளுகள். விடுதலையாகிறதுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் சொல்ல வந்தார், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அன்பின் ஆவியை பெற்றுக்கொள்கிறேன். உங்கள் சிலத்தை கட்டளை சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அப்போது இந்த அன்பின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு விடுதலை இல்லை. பெற்றுக்கொள்ள இந்த அன்பின் ஆவியை நீங்கள் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த அன்பை பிறரிடத்தில் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அன்பின் ஆவி உங்களை ஆளுகை செய்கிறது. தேவனுடைய அன்பு உங்களுடைய ஆளுகை செய்கின்றது. இதை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாறுதலும் வரப்போகின்றது இல்லை. நல்லா பார்க்க போனால், என்னைக்கு நீங்கள் இயேசு அறிந்தீங்களோ இன்ன வரைக்கும் அதே சூழ்நிலை தான் இருக்க போகிறீங்க. இன்னும் சூழ்நிலையில் போய் பிரச்சனை மாட்ட போகிறீங்க. நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றலாம், ஆனால் பிசாசுக்கு தெரியும் நீங்கள் சும்மா சேர்ச்சிக்கு வந்துட்டு போகிற ஒரு பஞ்ச் கார்டு விசுவாசி போல் சும்மா வந்துட்டு போகிறீங்க. சேர்ச்சிக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வல்லமில்லாத ஒரு விசுவாசின்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். அப்போ அந்த பிசாசும் பார்க்கும், நான் கிறிஸ்துவன் சொல்லிவிட்டு தேவனோட வார்த்தையை, தேவனோட கொடுத்த வல்லமையை பயன்படுத்தான அந்த பிசாசு என்னாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உள்ளுக்கு பூந்துக்கிட்டு வேலையை செய்து உங்களை கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியது தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த பிசாசுகளை விரட்ட வேண்டியது. இந்த கடந்த காலம் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்களே, இதை நீங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை இந்த பிசாசுகளை விரட்டுங்க. உங்களிடத்திலிருந்து என்ன உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள். என்ன ஆவி குடிகொண்டு இருக்கின்றது? பயத்தின் ஆவியா, கசப்பின் ஆவியா, வெறுப்பின் ஆவியா? இயேசுவின் நாமத்தில் விரட்டுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை அந்த பிசாசின் அந்த கிருகின் ஆவியின் பேரை சொல்லி இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ என்னை விட்டுன்னு சொல்லி நீங்கள் விரட்டுங்க. எந்த மதமும் இதை செய்ய முடியாது. இதை கிறிஸ்துவ மதத்தை சேர்த்து தான் நான் சொல்லுகின்றேன். கிறிஸ்துவ மதம்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் வல்லமை இல்லை, அவங்களால இதை செய்ய முடியாது. எந்த மதமும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முக்கியமாக இந்த காரியத்தை நீங்கள் தேட வேண்டியதாக இருக்குது. நீதி, சமாதானம், சந்தோஷம், இதை நீங்கள் தேட வேண்டியதாக இருக்கின்றது. அது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராய்த்து அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஆராய்த்து இந்த நீதி, சமாதான, சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு தேவை. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் நாம் சந்திப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.